வள்ளியூர் என்ற அமைதியான கிராமத்தில் பாலாஜி என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு இரவும் தனது வயலில் தண்ணீர் பாய்ச்சுவது அவருக்கு வழக்கமாக இருந்தது. அன்று இரவு வழக்கம் போல் இரவு 1 மணிக்கு வயலுக்கு சென்று கொண்டிருந்தார். தெருக்கள் எல்லாம் இருண்டு சத்தம் இல்லாத அமைதியுடன் இருந்தது. அந்த சமயத்தில் பாலாஜி திடீரென்று ஒரு சிறு குழந்தை வழியில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். அது பக்கத்து வீட்டில் வசிக்கும் 4 வயது குழந்தை. அதிர்ச்சி அடைந்தார். அவர் கேட்டார், ஏய், நீ இங்க தனியா என்ன பண்ற இவ்வளோ நேரம்? அந்த குழந்தை அமைதியாக பார்த்து கொண்டே, நான் அம்மா கூட வந்தேன், அவங்க அந்த பக்கம் போனாங்க, காணும் என்று. அதை கேட்டதும் பாலாஜி அந்த குழந்தையின் தாயை தேட முயன்றார். ஆனால் அந்த வழியில் யாரும் இல்லை. எங்கும் சத்தமற்ற நிலை. அங்க எங்கே போனாங்க என்ற கேள்வி மனதில் கிளம்பி திரும்பி அந்த குழந்தையை நோக்கினார். அந்த குழந்தை அங்கு இல்லை. ஒரே அதிர்ச்சி. இது எப்படி இப்போதான் இங்க நின்றிருந்தா என எண்ணிக்கொண்டே கண்கள் சுற்றி கொண்டிருந்தார். திடீரென தூரத்தில் ஒரு பெண் உருவம் அந்த குழந்தையின் தாய் போல தெரிந்தது. அவளை நோக்கி ஓடினார். ஆனால் நெருங்க நெருங்க அந்த உருவம் மெதுவாக காற்றில் கரைந்து மறைந்தது. இது பேய்தான் என்று உணர்ந்த பாலாஜி அச்சத்தில் வீட்டுக்கே ஓடி வந்தார். உடனே பக்கத்து வீட்டிற்கு சென்று பார்த்தார். அங்கு அவர் கண்டதை காட்டிலும் அதிர்ச்சி அதிகமாக இருந்தது. அந்த 4 வயது குழந்தையும் அவளுடைய தாயும் அமைதியாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். பாலாஜியின் உடல் நடுங்கியது. அவர் பார்த்தது யார்? அந்த குழந்தை யார்? அது நிழலா அல்லது பேயா? அந்த இரவு அவரது வாழ்நாளில் மறக்க முடியாத இரவாகிவிட்டது.